சிந்தனை, உங்களுடைய கல்பு முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகைதான் ஏற்றுக்கொள்ளப்படும், பரிபூர்ணமாக இருக்கும். மற்ற தொழுகைகள் எல்லாம் அது குறைவுள்ளதாக இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அப்ப அல்லாஹ்வை அறிந்து நாம் தொழ வேண்டும், அல்லாஹ்வை புரிந்து நாம் தொழ வேண்டும் என்றால் அதற்கு தரீக்கத் அவசியம். தரீக்கத் அவசியம். சில பேர் சொல்றாங்க ஷரியத்து வேற தரீக்கத் வேற அப்படின்றாங்க. ஷரியத்திலே தொழுகை கடமை, அந்த தொழுகை எவ்வாறு நாம் தொழ வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டக்கூடியது எதுவென்றால் அது தரீக்கத்தாக இருக்கிறது. அது தரீக்கத்தாக இருக்கிறது. இது உதாரணத்துக்கு பாருங்க, இல்மு அறிவது, அக்கல் அறிவு. இப்ப ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு. சரி, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு. இது எப்படி ஃபேன் சுத்தம், எப்படி லைட் எரியும்? சுவிட்ச் போடணும். அது சுவிட்ச் போட சொல்றது எது தெரியுமா? அதுதான் அக்கல் அறிவு. ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, நமக்கு சொல்வது எது தெரியுமா? இல்மு. எப்படி இல்மும் அக்கலும் ஒரே மாதிரியோ அதே போலதான் ஷரியஅத்தும் தரீக்கத்தும் ஒரே மாதிரி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, சில பேர் என்ன சொல்றாங்க, இஸ்லாத்துல சூஃபிசம் இல்ல, இஸ்லாத்துல தரீக்கத் என்பது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது இல்ல என்பதாக கொண்டு வராங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷரியத்து தரீக்கத் இருந்துச்சு, சூஃபிசம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு உண்டான பெயரை நிர்ணயிக்கவில்லை. இது தரீக்கத், இது சூஃபிசம் என்பதாக அதற்கு உண்டான பெயரை நிர்ணயிக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது எல்லாம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு வந்த இமாம்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, அப்ப இதுக்கு ஒரு பெயரை நிர்ணயித்தார்கள். அப்ப இந்த தரீக்கத் என்பது வெறுமனவே வார்த்தை அல்ல. நல்லா கவனிக்கிறோம், தரீக்கத் என்பது வெறுமனவே வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் தரீக்கத் அவசியமாக இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, தரீக்கத் என்பதுனா என்னங்க? தரீக்கத் என்பதா என்ன? மிக சுருக்கமாக சொல்வமே ஆனால் தரீக்கத் என்பது கல்வை சுத்தப்படுத்துவது. தரீக்கத் என்பது கல்வை சுத்தப்படுத்துவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கத அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத அஃப்லஹ மன் ஸக்காஹா. கல்வை யார் சுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு ஷேகுமாரனுடைய போதனை எல்லாம் இந்த கல்வை சுத்தப்படுத்துவதை கொண்டே அமைந்திருக்கிறது. அந்த ஷேகுமார்கள் எல்லாம் கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய வேலைத்தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய மனநிலை என்பது இரண்டு வகையா இருக்குங்க. மனிதர்களுடைய மனநிலை இரண்டு வகை. ஒன்று பாவம் புரிதல், ஒன்று பாவம் அவங்களுடைய மனநிலை. இரண்டாவது அவங்களுடைய கல்பு பரிசுத்தமாக இருப்பது. கல்பு பரிசுத்தமாக இருப்பது. ஒருவர் தன்னுடைய கல்வை பாவத்திலேயே சதாவும் முழுக வைத்துக் கொண்டிருந்தால் அவர் தோல்வி அடைந்து விட்டார். தன்னுடைய கல்வை இதயத்தை சதாவும் பாவத்திலேயே முழுக வைத்துக் கொண்டிருந்தால் அவர் தோல்வி அடைந்து விட்டார், நஷ்டம் அடைந்து விட்டார், அவர் நரகவாதியாக ஆகிவிடுவார். இரண்டாவது நிலை என்னன்னா கல்வை பரிசுத்தப்படுத்துவது. கல்வை பரிசுத்தப்படுத்துவது, பாவத்தை விட்டும் தன்னுடைய கல்வை என்ன செய்வது? பரிசுத்தமாக்கி வைப்பது. இப்படி யாரு பாவத்தை விட்டும் தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் சோனவாசி என்பதாக சொல்கிறார்கள் பெரியோர்கள் எல்லாம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அப்ப நம்முடைய கல்வி என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? பாவங்களை விட்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேல் சொன்ன அந்த ஆயத்துல கத அஃப்லஹ மன் ஸக்காஹா என்றான். மன் ஸக்காஹா, மன் என்ற அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? அது ஒரு நபரை பார்த்து குறிக்கக்கூடிய சொல் அல்ல, பல மனிதர்களை பார்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. மன் ஸக்காஹா, அது என்ன? பல நபர்களை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் கற்றவர்களாக இருந்தாலும் கல்லாதவர்களாக இருந்தாலும் அனைவரையும் பார்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் என்ன இருக்கு? அந்த மண் என்ற அந்த வார்த்தை இருக்கு. அப்ப இந்த விஷயத்தில் இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஆலிமாக இருந்தாலும் கல்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆலிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இல்மை கற்காதவர்களாக இருந்தாலும் அவர்களும் கல்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்திலிருந்து அந்த வார்த்தையிலிருந்து அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்.
இன்னைக்கு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆலிம் அல்லாத சாதாரண மனிதர் ஒருத்தர் தொழுகிறாரு, ஹஜ் செய்யறாரு, நோன்பு வைக்கிறாரு. மக்கள் என்ன இவர் சாதாரணமா கடந்துட்டு போயிடுவாங்க. இதே ஒரு ஆலிம் தொழுது கொண்டே இருக்கிறார், நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார், அவர் ஹஜ் செய்யறார் அப்படின்னா அப்ப என்ன மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பரவாயில்ல, அந்த ஆலிம் ஹஜ் செய்யறாரு, அந்த ஆலிம் நோன்பு வைக்கிறாரு, அந்த ஆலிம் தொழுகிறாரு அப்படின்வாங்க. அப்ப இந்த ஆலிம் மட்டும் பார்த்து பிரமிப்பாக மக்கள் எதுக்காக வேண்டி சொல்றாங்க? தக்வாவினுடைய அடிப்படை. ஒரு சாதாரண மனிதனிடம் இருக்கக்கூடிய தக்வாவை காட்டிலும் ஒரு ஆலிமிடத்திலே தக்வா கூடுதலாக இருக்கும். அதனால அந்த ஆலிம் செய்யக்கூடிய இபாதத்தை பார்த்து பிரமிப்போடு சொல்வார்கள், அந்த ஆலிம் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார், அந்த ஆலிம் தொழுது கொண்டே இருக்கிறார், அந்த ஆலிம் ஹஜ் செய்யறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இதுல இந்த சாதாரண மனிதர் ஆலிம் இரண்டு பேருக்கும் கல்பு சுத்தமா இல்லைனா, இரண்டு பேருடைய இபாதத்துக்கள் எல்லாம் குறைவுள்ளதாக தான் ஆகும். இரண்டு பேருடைய கல்வும் பரிசுத்தமாக இருந்தது என்றால் அப்பொழுதுதான் அவர்களுடைய இபாதத்துக்கள் பரிபூர்ணமானதாக ஆகும். அப்ப இதிலிருந்து தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆலிமாக இருந்தாலும் ஆலிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கல்வை பரிசுத்தப்படுத்துவது அவசியம், மனதை தூய்மைப்படுத்துவது அவசியம் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கத அஃபலஹ மன் என்ற அந்த வார்த்தையாக கொண்டு வந்திருக்கின்றான். அப்ப தஸ்கியத்துன் நஃப்ஸி என்பது மன தூய்மை என்பது அவசியமாக இருக்கிறது. உதாரணமாக சுருக்கமாக உங்களுக்கு ஒரு ஹதீஸின் மூலமாக விளக்க முடியும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே 3 நபர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டப்படுவார்கள். ஒன்று ஷஹீத், இரண்டாவது கொடையாளி, மூன்றாவது ஆலிம். அப்ப அல்லாஹ் கேட்பான், அவன்கிட்ட கேள்வி கேட்பான். அப்ப அந்த ஷஹீத் சொல்லுவாரு, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் போர்க்களத்துக்கு போனேன், உனக்காக வேண்டி நான் ஷஹீத் ஆனேன், உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டிதான் இது எல்லாம் நான் செய்தேன் என்று அந்த ஷஹீத் சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, இது எதையுமே நீங்கள் எனக்காக செய்யவில்லை, உன்னைய மக்கள் ஷஹீத் என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீங்க போர்க்களத்துக்கு போனீங்க, ஷஹீதானீங்க, அதனால உங்களுடைய ஷஹீதை ஏற்றுக்கொள்ளப்படாது, இவர் கொண்டு போய் நரகத்திற்கு போடுங்க. அல்லாஹ் இரண்டாவதாக ஒரு கொடையாளி அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவார். அல்லாஹ் அவரிடம் கேள்வி கேட்பான். அந்த கொடையாளி சொல்வாரு, யா அல்லாஹ், என்னுடைய சொத்து முழுக்க நான் உனக்காக வேண்டியே தர்மம் செய்தேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக வேண்டி எல்லாம் தர்மம் செய்யல, உன்னை மிகப்பெரிய தர்மகர்த்தா என்று புகழ வேண்டும், மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தர்மம் செய்திருக்கிறாய், உன்னுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா அவரையும் கொண்டு போய் நரகத்தில் போடுங்க அப்படின்னுவான். மூன்றாவதாக ஒரு ஆலிம் அவருக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவார். அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த ஆலிம் சொல்லுவாரு, யா அல்லாஹ், உனக்காக வேண்டிதான் இந்த இல்மை நான் கற்றுக்கொண்டேன், இந்த இல்மை உனக்காக வேண்டி நான் மக்களுக்கு நான் பரப்பினேன், மக்களுக்கு நான் போதித்தேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, நீங்கள் எனக்காக வேண்டிய இல்மை கற்கவில்லை, எனக்காக வேண்டி நீங்கள் இல்மை பரப்பவில்லை, எனக்காக வேண்டிய இல்மை நீங்கள் போதிக்கவில்லை, நீங்கள் ஒரு பெரிய ஆலிம் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இது எல்லாம் நீங்கள் செய்தீர்கள், அதனால் நீங்கள் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, மூவருமே மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாகத்தான் இருந்தவர்கள். ஒரு ஷஹீது, ஒரு கொடையாளி, ஒரு மிகப்பெரிய ஆலிம். ஆனா இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போனதற்கு உண்டான காரணம் என்ன? மன தூய்மை இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யல, அல்லாஹ்வை நோக்கி எதுவுமே செய்யல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்யல. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருவது, எல்லா இபாதத்தாக இருந்தால், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதற்கு மன தூய்மை, தஸ்கியத்துன் நஃப்ஸி என்பது அவசியமாக இருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆலிம் படிச்சா ஆலிமோடு செய்து கல்பு சுத்தமாக ஆகிவிடும் நினைக்கிறாங்க. ஆலிம் படிச்சா ஹஜ்ரத் ஆயிட்டா கல்பு சுத்தமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், ஆலிம் தனி சப்ஜெக்ட். நீங்கள் எவ்வாறு எளிமை கற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் நீங்க என்ன செய்யணும், தனியாக ஒரு ஷேഖினம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
ஒன்னாவது ஜுஸ்ல அல்லாஹ் சொன்னா ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, யா அல்லாஹ் இவர்களிலிருந்து இவர்களுடைய கூட்டத்தாருக்கு ஒரு ரசூல் நீ அனுப்புவாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக, அந்த ரசூல் குர்ஆனுடைய வசனங்களை ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பாரு. வயஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த சஹாபாக்களுக்கு அந்த மனிதர்களுக்கு அந்த ரசூல் என்ன செய்வாரு? வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. வயுஸக்கீஹிம், அவருக்கு என்ன செய்வாங்க? மனதை தூய்மைப்படுத்துவார், மனதை தூய்மைப்படுத்துவார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். இல்மோடு மன தூய்மை என்பது ஏற்படாது. அப்படி மன தூய்மை என்பது ஏற்படும் என்பதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்க மாட்டார்? வயஅல்லிமுஹுல் கிதாப என்ற அந்த வார்த்தை, வயுஸக்கீஹிம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். வயுஸக்கீஹிம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, வயஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த ரசூல் என்ன செய்வாரு? இல்மையும் கற்றுத் தருவாரு. வயுஸக்கீஹிம், அதே போல என்ன செய்வாரு? அவர்களுடைய உள்ளத்தையும் கல்வியும் தூய்மைப்படுத்துவாரு. அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க? இல்மையும் கற்றுக் கொடுத்தார்கள், இல்மையும் கற்றுக் கொடுத்தார்கள், உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தினார்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் தஸ்கியத்து நஃப்ஸி என்பது இல்லை என்றால் அவருடைய உள்ளம் சருகி போவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எப்படி இல்மை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறதோ அதே போல மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. இந்த மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் ஷேக்மார்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் கல்வியினுடைய விஷயத்துல ஒரு சஹாபாக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், சில சஹாபாக்கள் எல்லாம் கல்வியினுடைய விஷயத்துல குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் மன தூய்மை என்கிற விஷயத்தில் எல்லா சஹாபாக்களும் சமமாக இருந்தார்கள், எல்லா சஹாபாக்களும் சமமாக இருந்தார்கள். பாருங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். இவங்க எல்லாம் சுவனவாசி. உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 10 சஹாபாக்கள் பார்த்து பொறாமப்படல, வைத்தெரிச்சல் படல. ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களை பார்த்து பெருமானார் சொல்லவில்லையே, அவர்களை பார்த்து மட்டும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சஹாபாக்களும் பொறாமைப்படவில்லை, எந்த சஹாபாக்களும் வைத்தெரிச்சல் படவில்லை. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக பெரிய ஒரு பணி. எல்லா சஹாபாக்களும் இடத்திலே மன தூய்மை என்பது அது சமமாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். இந்த மன தூய்மை தான் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஹஜ்ரத் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அக்பர். கல்வியிலே கரை கண்ட மேதைகள் இவர்கள் எல்லாம். காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல அவருடைய காலத்துக்கு விவாத கலையை தேர்ச்சி பெற்றவர் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னிடம் ஏதோ ஒரு குறை உள்ளதாக எண்ணிக்கொண்டு அப்ப என்ன செய்யறாங்க? ஆதி இம்தாதுல்லாஹ் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தன்னுடைய கல்வை ஒப்படைக்கிறார்கள். ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னிடம் ஏதோ குறை உள்ளதாக எண்ணிக்கொண்டு என்ன செய்யறாங்க? தன்னுடைய கல்வை ஆதி இம்தாதுல்லாஹ் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அவங்க எல்லாம் கல்வியிலே கரை கண்டவர்கள், இருந்தாலும் நம்முடைய உள்ளம் பக்குவப்படவில்லை என்று அவர்களை அறிந்து கொண்டு என்ன செய்றாங்க? ஆதி இம்தாதுல்லாஹ் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சரணடைந்தார்கள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பெரிய மகான் ஆதி இம்தாதுல்லாஹ் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், காசிம் நானூத்தி ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே நான் பையத்து வாங்கியிருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்களுடைய பணிவு அது மாதிரி. ஆனா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஷீத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவருமே சொல்றாங்க, நாங்கள் எங்களிடத்தில் இல்லாத ஒரு எளிமை ஆதி இம்தாதுல்லாஹ் முஹாஜிரே மக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் பார்த்தோம், அதனால்தான் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்பதாக சொன்னார்கள். அப்ப இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் மன தூய்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக இருக்கிறது. அப்படி கல்பு சுத்தமடைந்து விட்டால், அவருடைய உள்ளம் சுத்தமாகி விட்டால், அவருடைய இபாதத்து எல்லாம் சரியாகிவிடும், பரிபூர்ணமாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ரக்அத்துல் ஆலிமி கைரும் மின் அல்ஃபி ரக்அத்தி மின் கைரி ஆலிம். ஒரு ஆலிம் அல்லாதவர் 1000 ரக்அத் தொழுவதை விட, அறியாதவர் 1000 ரக்அத் தொழுவதை விட
ஒரு ஆடி கூடிய 2 ரக்காத்து தான் ஆக சிறந்தது என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இது? அது அவர் அல்லாஹ்வை அறிந்து தொழுகிறார். ஒரு அறிந்தவர், ஒரு ஆலிம் அல்லாஹ்வை அறிந்து 2 ரக்காத்து தொழுகிறார். தனக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வரார். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே அவர் தொழுகிறார். அதனால இந்த ஆலிம் அல்லாதவர் தொழுகக்கூடிய 1000 ரக்காத்துகளை விட இந்த ஆலிம் தொழுகக்கூடிய 2 ரக்காத்து சிறந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப எப்பொழுது ஒருவருடைய உள்ளம் என்பது, இதயம் என்பது, இதயத்திலே தக்வாவும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் நிரம்பிவிட்டதோ அப்பொழுது அவருடைய உள்ளம் தஸ்கியத்து நஃப்ஸாகி விட்டது, அவருடைய உள்ளம் தூய்மையாகி விட்டது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தரீகத்து தான். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித் தருவது தரீகத்து தான். இன்னைக்கு ஷேகுமார்கள் எல்லாம் தங்களுடைய முரீதர்களுக்கு இந்த இதய பரிசுத்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாறு. ஈசா நபியுடைய காலத்துல ஒரு சாலிஹான மனிதர், ஒரு இறைநேசர் இருந்தார். மிகப்பெரிய இறைநேசர். அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் பரிசுத்தம் என்பது இருந்தது. ஆனால் அதே ஊரில ஒரு மிக கெட்டவர், அவர் முஸ்லிம் தான், மிக கெட்டவர். தான் மட்டும் பாவம் செய்வது இல்லாமல் போற வரவர்களை எல்லாம் தொந்தரவு செய்வது, மக்களுக்கு மத்தியில் மிக கெட்டவர் என்பதாக பெயர் எடுத்தவர். இந்த சாலிஹான மனிதர் இறைநேசர் இருக்கிறார்ல, அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கராமத்தை கொடுத்திருந்தான். என்னன்னா, இவர் போகும்போது என்ன, அவருக்கு மேல ஒரு மேகம் கூட பிடிக்கும், அவருக்கு மேல ஒரு மேகம் கூட பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர். ஒரு நாள் இந்த கெட்ட மனிதர் என்ன பண்ணாரு, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்படியே மனசுல அப்படி நினைச்சுட்டே இருக்கிறாரு, இப்படியே நம்ம பாவம் செய்துகிட்டே இருக்குமே, இதே நிலையில் நமக்கு மௌத் வந்து விட்டா நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. அப்பொழுது அந்த சாலிஹான மனிதர் அவரை கடந்து போறாரு. கடந்து போகிற பொழுது இந்த கெட்ட மனிதர் அவர் பார்க்கிறாரு. அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பரிசுத்தமான ஒரு மனிதர் போறாரு, அவருடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் நான் நல்லவனாக மாறிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறார். நல்லவனாக மாறிவிடுவேன் சொல்லிட்டு, இது உண்மையான சத்தியமான விஷயம். நல்லவர்களுடைய நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்றால் அதை விட பெரிய ஒரு பாக்கியமான விஷயம் எதுவும் இருக்காது. அது ஹுசைன் அஹ்மத் மதனி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள். அவர்கள் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, வெள்ளையர்கள் ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அவருடைய சிறைச்சாலையில் அவர் இருக்கக்கூடிய அந்த அறையிலே காஃபிர்களும் இருந்தாங்க. ஒரு 2 நாள் ஒரு காஃபிர் கூட இருந்தா போல. அப்புறம் பார்த்தா காணோம், பக்கத்து சிறைக்கு போயிட்டா போல. அது ஹுசைன் அஹ்மத் மதனி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க கேட்கிறாங்க, என்ன இங்கதான் இருந்தீங்க, எங்க போனீங்க? அப்ப அந்த காஃபிரான மனிதர் சொன்னாரு, இங்க உங்க நற்குணத்தினுடைய வாடையின் மூலமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேனோ என்று பயப்படுறேன், நான் முஸ்லீமாக இருவேனோ என்று பயப்படுறேன், அதனால இங்க நான் போயிட்டேன். அப்ப ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க இப்பொழுதே இஸ்லாத்தை இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் வந்து விடுதுன்னா. அப்ப நல்லவர்களுடைய அந்த நற்குணத்தின் மூலமாக, அவங்களோட அந்த வாதையின் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஹிதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அந்த கெட்ட மனிதர் நினைக்கிறாரு, அந்த சாலிஹான மனிதனுடைய நிழல் நமக்கு கிடைத்தாலே போதுமே. அப்ப என்ன செய்யறாரு அந்த கெட்ட மனிதரு, அந்த சாலிஹான மனிதருக்கு பின்னாலே போறாரு, யாருமே இல்ல. இப்ப அந்த நல்ல அடியார் தான் சில திரும்பி பாக்குறாரு, என்னடா இந்த கெட்ட மனிதர் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கிறானே, நம்ம ஊருக்குள்ள போனா ஊர் மக்கள் பார்த்தா நம்ம தப்பா நினைப்பாங்க, என்னடா இந்த இவ்வளவு பெரிய அவுளியா சொல்றாங்க, இறைநேசம் சொல்றாங்க, போயும் ஊர்ல கெட்ட ஒரு மனிதன் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு, நல்லடியா நினைக்கிறார். அப்ப திரும்பி பார்த்து சொல்றாங்க, என் பின்னால வராதுப்பா, என் பின்னாடி வராதுப்பா அப்படின்றாங்க. கொஞ்சம் பொறுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய நிழல் எனக்கு கிடைச்சா போதும், அது எனக்கு பெரும் பாக்கியம். இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல பின்னால வராத. இவர் சொல்றது கிட்ட பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஊருக்குள்ள போறாங்க. இந்த நல்லடியாருக்கு கோபம் வந்துச்சு. ஒரு கட்டத்தர நல்லடியார் சொல்றாரு, இதற்கு பிறகு நீ ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது, இதற்கு பிறகு எப்படின்னா நீ ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. அந்த கெட்டவர் போய்கிட்டாரு. ஏன்னா இறைநேசனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சத்தியமாக்கிடுவான். அவர் ஏதாச்சும் சொன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படுமே சொல்லி பயந்துட்டு அந்த கெட்டவர் பயந்து அப்படியே ஒதுக்கிட்டாரு. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த கிளைமேக்ஸ் தான் பயமா இருந்துச்சு. அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த நல்லடியாருக்கு மேல இருந்த மேகத்தை அப்படியே அந்த கெட்ட மனிதருக்கு மேல கொண்டு வந்துட்டான். கெட்ட மனிதருக்கு மேல அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். சில நேரத்துல அந்த கெட்டவருடைய உள்ளம் வந்து மன தூய்மடைந்து விட்டது, சுத்தமாகி விட்டது.
கொஞ்ச நேரத்துல இவருடைய உள்ளம் வந்து அசுத்தமா இருக்கு. அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அப்ப இந்த நேரத்துல இந்த மாதிரி நேரத்துல தான் நம்முடைய என்ன செய்யணும், நம்முடைய மனிதனை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்குதான் வந்து தரீக்கத் என்பது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வுடன் பயணிப்பதற்கு இந்த தரீக்கத்து தான் நமக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், யாரும் பார்க்கல என்பதற்காக வேண்டி பாவங்கள் செய்யறோம். அல்லாஹ் இருக்கிறான் நமக்கு தெரியுது, நம்ம எவ்வளவு பயானை கேட்கிறோம், அல்லாஹ் நம்மள பார்க்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அப்படி தெரிந்தும் கூட மனிதனுடைய எண்ணம் தெரியுமா, யாருமே பார்க்கல அதனால பாவம் செய்யறாங்க. மனிதர்கள் பாவம் செய்யறாங்க, யாரும் பார்க்கலையே, மனிதர்கள் யாரும் பார்க்கலையே, பார்த்தாதானே நம்முடைய கண்ணியம் போவோம், நம்முடைய மரியாதை போவோம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்முடைய மரியாதை என்ன நினைக்கிறது கிடையாது, நம்முடைய கண்ணியம் எப்படி இருக்கிறது நினைக்கிறதே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பிடரின் நரம்பை விட உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்கின்றான். இப்படி பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பக்கத்திலே இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு அருகாமையிலே இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று எப்பொழுது ஒருவருடைய உள்ளத்தில் உணர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுது அவர் தரீக்காவாதியாக மாறிவிடுகிறார், ஆன்மீகவாதியாக மாறிவிடுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, தரீக்காவினுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா, அசல்ல எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும், எது இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். நேற்று ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாரு, அதே இன்னைக்கு வியாபாரம் 10 ரூபா தான் சம்பாதிச்சாரு. நேற்று 10,000, இன்னைக்கு 10 ரூபா, அல்ஹம்துலில்லாஹ். யார் கொடுத்தது, நேற்று கொடுத்த அந்த 10,000 அல்லாஹ் கொடுத்ததான், இன்னைக்கு கொடுத்த அந்த 10 ரூபா யார் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்ததான். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ற, சமீபத்தில் நடந்ததுதான். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் விற்கிறாரு, ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய். இப்ப என்ன ஆச்சு, அவர் வித்துட்டாரு. வித்த 2 மாசத்துல அதே இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 7,000 ரூபாய்க்கு போகுது. வரும்போது 7,000 ரூபாய்க்கு போகுது. வித்து வரைக்கும் எப்படி மனசு அடிச்சுக்கும், ஒரு 2 மாசம் பொறுத்து இருந்தா என்ன இருக்கும், ஒரு 7,000 ரூபாய்க்கு வித்து இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் அக்பர், இது வந்து அல்ஹம்துலில்லாஹ் 3000 ரூபாய்க்கு போனதும் அல்ஹம்துலில்லாஹ் தான். அதே போல இது 7,000க்கு போனதும் அல்ஹம்துலில்லாஹ் தான். இதே 2 மாசம் கழிச்சு குறைஞ்சிருந்தால், 2 மாசம் கழிச்சு அந்த இடம் குறைஞ்சிருந்தால் என்ன செய்யறது? அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லா நேரத்திலும் எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று நாம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு தரிகாவாதியுடைய நிலை. அப்போ ஒன்று இழந்தாலும் சரி, ஒன்று இருந்தாலும் சரி, ஒன்றை இழந்தாலும் சரி, ஒன்று இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ். அது மஹீத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க இருக்கிறாங்க. ஒருவர் வந்து சொல்றாரு, உங்களுடைய கப்பல் ஒன்று கவிழ்ந்து விட்டது, உங்களுடைய கப்பல் ஒன்று கவிழ்ந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் வேற ஒருத்தர் வந்து சொன்னாரு, கவிழ்ந்தது உங்க கப்பல் அல்ல, வேறொருடைய கப்பல். இதுதான். அவங்க ஒரு பதற்றம் அடையல, அவங்க கப்பல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றம் அடையல. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடுதான் கவிழ்ந்துருச்சு, அது அப்படிதான் நினைச்சாங்க. அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இதெல்லாம் வந்து தரிகாவாதிகள் ஆன்மீகவாதிகளுடைய நிலை. இது எல்லாம் ஒரே ஒரு இறைநேசர் தவறாக சொன்ன ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்காக வேண்டி 40 வருடம் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டார். 40 வருடம். சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர். அவர் சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாரு, பெட்டி கடை. அவர் என்ன செய்யறாரு, அந்த கடையை விட்டு கொஞ்சம் எங்க வெளியே போயிருக்கிறாரு. அவர் போன உடனே என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பக்கத்துல இருக்க கடைகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, இது மாதிரி உங்களுக்கு கடை எல்லாம் எரிஞ்சு போகும், பக்கத்துல கடையெல்லாம் எரிஞ்சு போச்சு, உங்க கடை மட்டும் எரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல பரமா அடிச்சு ஒரு விஷயத்த சொல்றான். மத்தவங்க கடை போனதுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லல, உங்க கடை பொறிச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களா? ஏன் இவ்வளவு சுயநலம்? ஒரு தரிகாவாதிக்கு ஆன்மீகவாதிக்கு இது அழகல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா உள்ளத்துல ஆழமா அவங்க உள்ளத்துல போடுறான். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு தவறுதலான சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ்வுக்காக வேண்டி 40 வருடம் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. 40 வருடம் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க. இதுதான் ஆன்மீகவாதிகளுடைய நிலை. இதுதான். அப்ப எந்த நிலையிலும் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று சொல்லித் தரக்கூடியவர்கள் தான் ஷேக்மார்கள். அப்ப இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தரீகாவிலே போனால்தான் நாம் இந்த நிலையை உணர முடியும், கற்றுக்கொள்ள முடியும்.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நம்முடைய ஷேகுனா அதில் கிபலா தாமத் பர்காத்துஹு அவர்கள் இன்ஷா வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய மகரிபுக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அனைத்து ஜமாத்தார்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை எல்லாம் இபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுது கொள்ளுங்கள்.